நடத்தி கொண்டு போவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா தெரிந்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான நன்மைகளையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் அவர் நம்மை நடத்துகிறதான பாதையிலே நடப்பதற்கு, அவருடைய ஊழியக்காரரோடு நடப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கணும். சில பேர் ஊழியக்காரனே வேணா, நானே நேரா போறேன்னு நம்ம சொல்லுவான். அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்திலே அருமையாக ஒரு பெண்மணியை குறித்து நாம் பார்க்கிறோம், ரெபேக்காள். அவளுக்கு முன்பாக கர்த்தர் அவளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய அந்த எலியேசரோடு கூட போவதற்கு அவள் ஆயத்தமாய் இருந்தாள். எதை குறித்தும் அவளுடைய வாழ்க்கையிலே அவள் சந்தேகப்படவே இல்லை. அவளுடைய சகோதரனும் அவளுடைய தாயும் அவளை கூப்பிட்டு, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று சொல்லி அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், நான் போகிறேன் என்று சொல்லுகிறாள். அதை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 57 60 வசனம் வரைக்கும் ஒருவர் வாசியுங்கள். பெண்ணை அழைத்து அவளுடைய வாய்ப்பிறப்பை கேட்போம். ஊழியக்காரன் விரும்புறான், பெண்ணை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் எஜமானுடைய குமாரனுக்கு என்று சொல்லி ஊழியக்காரன் விரும்புறான். ஆனா பெண் விரும்புகிறாளா, அந்த பெண் விரும்புகிறாளா என்பதை அவளை அழைத்து கேட்போம் என்று சொல்லி அவளை கூப்பிடுறாங்க. ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் அனுப்புவித்து, இதுதான் ரொம்ப முக்கியம், யார் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுது வாழ்த்துக்கள் வருகிறது. என்ன வாழ்த்துக்கள்? எங்கள் சகோதரியே, நீ அதுதான் அந்த ஊழியக்காரனோடு கூட இணைந்து கர்த்தர் நடத்துகிற பாதையிலே டிராவல் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, கோடா கோடியாய் பெருகுவாயாக. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சும்மா ஓட்டாண்டியாய் இருப்பதற்காக அல்ல, இருக்க அவனுடைய வாழ்க்கையில கழுத தேய்ந்து கட்டெரும்பான கதையில அவன் இருக்க கீழே போவதற்காக அல்ல, அவன் உயரே போவதற்கு கோடான கோடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியா. இதுதான் நமக்கு வாக்குத்தத்தமே. இதுதான் உன்னுடைய சந்ததியா. நமக்கு மாத்திரமல்ல, யார் போவதற்கு ஆயத்தமா இருக்கிறானோ அவனுக்கு மாத்திரமல்ல ஆசீர்வாதம், அவன் சந்ததிக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அப்படியே நான் சொல்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சிந்தை அங்கு இங்கு சிதற விடாதீங்க. இந்த ரெபேக்காள் அந்த ஊழியக்காரனோடு கூட சேர்ந்து போவதற்கு ஆயத்தமா இருந்தபடியினாலே வேற ஒரு காரியத்தை குறித்து அவ சந்தேகப்படவே இல்லை. அவளை பார்த்து அவளுடைய சகோதரனும் அவளுடைய தாயும் சொல்லுகிறதான அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார். ஒரு பெண் ரொம்ப முக்கியம். வீட்டுல ஒரு பெண் கீழ்ப்படுகிறவளா இருப்பா அப்படின்னு சொன்னா, ஒரு மனைவி கீழ்ப்படுகிறவளா இருப்பா அப்படின்னு சொன்னா, அந்த மனைவியின் மூலமாய் அவள் கருவிலே சுமக்கிற, அவள் பெற்றெடுக்கிற, தன் பிள்ளைக்கு முலை கொடுக்கிற, தன் பிள்ளைக்கு பால் கொடுக்கிற அந்த தாய் எப்படியோ சேய் அப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இந்த ரெபேக்காளுக்கு அவன் சூப்பரான ஒரு மனுஷன், இவளுக்காக ஆயத்தமா இருக்கிறான். ஐயா உயர் தெளிவையோ சொல்லாம, நீ உண்மையா இருந்தா, உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, உனக்கு கொடுக்கிற ஜோடியும் சும்மா அருமையாய் கர்த்தர் செலக்ட் பண்ணி தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவன் மனநிலை எப்படி இருக்குதோ அதற்கேற்ற விதத்துல தான் வாழ்க்கை துணையும் கர்த்தர் செட் பண்ணி தருவாரு. சில பேருக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்க்கை துணையுடைய அந்த மேன்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியல. கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு முன்னால திருமணம் நடந்திருக்கலாம், ஒரு மாதிரி நான் பாழா போனேனே என்று சொல்லலாம். ஆனாலும் இப்பொழுது ஒண்ணு குறைந்து போகல, உன் வழி
கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்று சொன்னார். சத்துருவை போன்ற உன் வாழ்க்கை துணை உன் வீட்டில் வந்திருந்தாலும், தேல் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், கொள்ளிவாய் சர்ப்பம், ஆண்டவரே நீர் என்மேல் பிரியமாய் இருந்தால் எப்படி இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்துக்கிட்ட நான் மாட்டினேன், என் மேல நீர் பிரியமா இருப்பீர் என்று சொன்னால் எப்படி இந்த கொட்டுகிறதான விஷம் நிறைந்த தேலிடத்துல அனுதினமும் சாகிறேனே, கொட்டி கொட்டி விஷம் நிறைந்த மனிதனோடு கூட மனுஷியோடு கூட நான் சேர்ந்து விட்டு இணைந்து விட்டு, வாழ்க்கை லைஃப் பார்ட்னர் அல்லவா, வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் இந்த மனுஷனோடு கூட இவகிட்ட தானே நான் குப்பை கொட்டி ஆகணும். ஆனாலும் நான் சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரன், உன்னுடைய ஜபமும் உன்னுடைய அர்ப்பணிப்பும் உன்னுடைய தேவ பக்தியும் உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் தேவனோடு நீ இணைகிறதான அந்த உறவும் உன்னை மாத்திரமல்ல உன்னோடு இணைந்திருக்கிறதான அவனையும் கூட விலையேற பெற்றவனாய் உனக்கு மாற்றி கொடுக்க, வேஸ்ட்ன்னு சொல்லலாம், அதை பெஸ்டா மாற்றி கொடுக்க. அது யாரை பொறுத்து இருக்குது? நம்மளை பொறுத்து தான் இருக்கு. இன்னும் மேரேஜ் ஆகல, இப்போ உன்னை நீ முழுவதுமா தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நீ இப்போ உபவாசம் பண்ணுவ அப்படின்னா உன் வாழ்க்கையில உபவாசம் அதிகமா தேவையே படாது. உபவாசம் பண்ணி பண்ணி இந்த மனுஷன் எப்போ திருந்துவான், இந்த மனுஷன் எப்போ எனக்கு ஏற்ற விதத்தில் ஆசீர்வாதமா இருப்ப, நீ அப்போ கஷ்டப்பட வேண்டியதே கிடையாது. இப்பவே நாம் நம்மை முழுவதும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைகள் அப்படி வளர்ப்போம் என்று சொன்னா, உன் பிள்ளைய ஒழுங்கா கர்த்தருக்கு ஏற்ற பயபக்தியில வளர்க்கல அப்படின்னா, சினிமாவை பார்க்கறதுக்கு நீ இடம் கொடுத்துட்ட, போன் மூலமா எதையோ பார்க்குதுன்னு சொல்லிட்டு நீ பாராமுகத்தோடு கூட இருப்ப அப்படின்னா அந்த பிள்ளைகளுடைய அழிவை உன்னால தடுக்கவே முடியாது. நான் வாழ்க்கையில் அனுபவத்திலிருந்து பேசுறேன். என் தாய் தகப்பன் என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஞானம் அவர்களிடத்தில் இல்லை, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபையினால பாழா போனதான என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்து நல்ல என்னை குட்டுகிற, குடைகிற, என்னை மிரட்டுகிற, என்னை உடைக்கிற ஒரு போதகருடைய கையில என்னை கொண்டு போய் கர்த்தர் கொடுத்தார். அதற்கு என்னை நான் முழுவதும் ஒப்பு கொடுத்தேன். போதகனா இப்படி தாண்டா இருக்கணும், பாஸ்டர்னா இப்படி தாண்டா இருக்கணும், உபதேசம்னா இப்படி தாண்டா இருக்கணும், சும்மா வட குழா அதெல்லாம் கிடையாது. இது சின்ன சபையில இவ்வளோ கடினமான உபதேசம் ஆட்களுக்கு உதவாதது. வெளியே சுலகையில அந்த முரத்துல எடுத்து கோதுமையை எடுத்து புடைச்சா யாருக்கு வலி? பதருக்கு தான் வலி. அது இருக்கிற இடமே தெரியாது, காற்று பறக்கடிக்கிறதுனா பதற போல எந்த சபையில போய் உட்கார்ந்து இருக்குதோ தெரியல, எந்த இடத்துல இருக்குதோ தெரியல, அது பதர். ஆனா கோதுமை மணி என்ன உருட்டினாலும் என்ன மிரட்டினாலும் அதுக்கு தெரியும், பெரும் காற்றடித்தாலும் நான் மணிதான், எவ்வளவு என்னை உருட்டினாலும் நான் சுலகை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் சபையை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் கர்த்தருடைய பலத்த கையை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். சபையை விட்டு வெளியே போகுதுன்னா நல்ல வார்த்தையை சொல்லிட்டா போவோம், கண்டிப்பா குறை சொல்லிட்டு தான் போவோம். பாஸ்டர் பத்தி குறை சொல்லும், பாஸ்டர் பேசுறதான பிரசங்கத்தை பத்தி சத்தியத்தை சொல்லும் போது நான் சத்துருவானேனோ. பாஸ்டர் ரொம்ப கடினமா பேசுறாரு. யாருக்கு கடினம்? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இருக்காது. யாருடைய மடியில கனம் இருக்குதோ, யாருக்குள்ள பாவம் பிதுங்கி கிடக்குதோ, அவனுக்கு குத்தும் போது அந்த 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 பாவத்தை அந்த சீழை வெளியே எடுக்கணும்னு சொன்னா அதற்கு அவன் ஒப்பு கொடுப்பதே கிடையாது. ஒப்பு கொடுத்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லுங்க. ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து இருக்கிறதான இடத்துல உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ளணும். நாம் புரிந்து கொண்டாதானே கர்த்தருடைய பெரிய கிருபையினால உங்களுக்கு பாஸ்டர் கொடுத்திருக்கிறார்ல ஆண்டவர், அவன் புரிய வேண்டிய பிரகாரமாய் சரியா உபதேசத்தை புரிந்து கொண்டபடினால அவன் புரிந்து கொண்டதை உனக்கு போதிக்கிறான். அவன் தப்பு தப்பா புரிந்து கொண்டிருந்தான்னு வச்சுங்க, அவன் தப்பு தப்பா காதுனா லேதுன்னு கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரர் தூய்மையாய் பிரசங்கம் பண்ணும் பொழுது அதை தூய்மையாய் அவன் புரிந்து கொண்டபடினாலதான் அவன் இருதயத்தின் நிறைவுதான் வாய் பேசுது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? பாடம் நடத்துறவங்க டீச்சர்ஸ் நல்லா தான் நடத்துவாங்க, ஆனா அந்த மாணவர்கள் எதை எப்படி புரிந்து கொள்றானோ அவன் வாழ்க்கை அப்படிதான் போகும். உபதேசம் துப்புரவாகவும் தூய்மையாகவும் சபையில புறப்பட்டு வருகிறது. ஆனா அதை விளங்கி கொள்ளுகிற, அதை சரியாய் புரிந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பொறுத்துதான் அவன் வாழ்க்கை அப்படி இருக்குது.
எனக்கு சபையில கொடுக்கப்படுகிற உபதேசம் இப்படி அல்லவா கொடுக்கப்படுகிறது, ஆனால் நான் என் வாழ்க்கையை இது போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று உணர்வுள்ளவன் அவன் ஃபீல் பண்ணுவான். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில உணர்வு என்பது ஒரு நாள் நம்ம விட்டு போகவே கூடாது. இல்லைன்னா வலிக்கணும். கடினமா உபதேசம் வந்ததுன்னா உடனே திருத்தி கொள்ளணும். தன் பாவங்களை உணர்கிறவன் யார்? உணர்வில்லாதவங்க சொன்னா, உங்ககிட்ட இது தப்பு இருக்குது அப்படி சொன்னா உடனே நான் என்கிட்ட தப்பு இருக்குதா அப்படின்னு கரெக்ட் பண்ணிக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன். ஆனா அந்த தப்பை மூடி மறைப்பதற்காக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அதை அறிக்கை செய்து தாவீது சொல்றான், நான் பாவம் செய்தேன், நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தேன், நீ சொன்னபடியே நான் ஒத்துக்கிறேன். தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அதோடு விட்டான் பாருங்க, அவன் தான் மனுஷன். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்ல, இன்னும் கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்ல. கடினமான உபதேசம், தூய்மையான உபதேசம் நம்மை தேடி வரும்போது இப்படிதான் வாழணும் அப்படின்னு நீ உணர்வுள்ளவனா இருந்தா அதை புரிந்து கொள்ளும் பொழுது அப்படியே வாழ உன்னை ஒப்பு கொடுப்ப. உணர்வில்லாதவன் பழைய குருடி கதவை திரடி, பழைய வாழ்க்கை, பழைய ப்ளூ ஃபிலிம், பழைய இச்சைகள், பழைய வேசித்தனம், பழைய ஓரின சேர்க்கை, இந்த பாவங்களை எல்லாம் கடிந்து பேசுகிறதான சபைக்கு ஜனங்களை சத்துரு வரவிடுறதே கிடையாது. டான்ஸ் இருந்தா, விசில் பறந்தா, ஆட்டம் பாட்டம் இருந்தா சும்மா அப்படியே கூட்டம் கூட்டமா போகும். இது என்ன ஸ்பிரிட்? அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருக்கிறதுனாலதான் இனம் இனத்தோடு சேருது. நீங்க ஏன் எவ்வளவு திட்டினாலும், எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி உங்களை ஏசினாலும் நான் இங்கதான் வருவேன்னு சொல்லிட்டு வரீங்கன்னா, அந்த இனம் இனத்தோடு நான் எப்படி இதுதான் உபதேசம் என்று சொல்லி இதை விட்டு என்ன மிரட்டுறதுக்கு ஒரு ஆள் பூமியில் இருக்கிறானா அப்படின்னு யோசிச்சவன். ஆனா என்னையும் உருட்டி மிரட்டி எனக்கு வார்த்தையை கொடுக்க என் போதகர் இருந்தபடியினால நீங்களும் அப்படிதான். நீங்களும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, அவ்வளவு சீக்கிரமா வளைந்து கொடுக்கிற ஆட்கள் கிடையாது. உங்க ஒரிஜினல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா வசனத்தை, கர்த்தருடைய வசனம் வல்ல சம்மட்டி, அது எப்பேற்பட்டதான கற்பாரையும் கூட அடித்து நொறுக்கிவிடும். ஏன்னா நொறுக்கிட்டீங்களே பாஸ்டர், உங்க மூலமா கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தபோது வனையாத, வளையாத, முறியாத கேதுரு மரமாக்கி நான் முறிந்து விட்டேனே, வளைந்து விட்டேனே என்று ஒப்பு கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இங்க என்னாலும் இருக்க முடியும். அவர்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. என் பிதா நடாத நாற்று இங்க ஏதாவது இருந்துகிட்டு இருந்தா உள்ள குடைஞ்சுக்கிட்டே இருக்கும், அது ஒரு நாள் வெளியே ஓடி போயிடும். ஆனா கர்த்தரால நடப்பட்ட நாற்றுக்கு எந்த காற்றுமே நல்ல காற்று. கையை உயர்த்தலையே சொல்லாமா, தென்றல் காற்று அடித்தாலும், மெதுவாய் பிரசங்கம் வந்தாலும் சூப்பரா இருக்குது. சூறாவளியை போன்றதான, யூரோக்கிலிதோன் போன்றதான கொடும் காற்று உன் மேல வந்து மோதி அடிச்சாலும் உன்னை அசைக்கவே முடியாது. கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. எனக்கு தெரியும் கர்த்தருடைய உபதேசம் எது என்று, என் நேசருடைய சத்தம் என்னது என்று எனக்கு தெரியாதா? என் மேய்ப்பனுடைய சத்தம் என்ன எது என்று ஆடாகி எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் நாட்களில 70 சீடர்கள் அவரை பின்தொடர்ந்து போனாங்க. உபதேசத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொடுக்க இது கடினமான உபதேசம், இதை யார் ஃபாலோ பண்ண முடியும் என்று சொல்லி அநேகர் பின்வாங்கி போனாங்க. கடைசியாய் ஒரு 12 பேர் நின்றாங்க, முத்துக்கள். அதுலயும் ஒன்று பெரிய பயங்கரமானதா இருந்தது, அதுவும் போச்சு. அதற்கு பதிலாக வேறொன்றை கர்த்தர் இணைத்தார். தேசங்களுக்கு கர்த்தர் அவர்களை சாட்சிகளாய் ஏற்படுத்தினார். நம்முடைய தேசத்திற்கும் அவருடைய சீடரிலே ஒருவன் வந்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நாம் எல்லாரிலும் மீதியா இருக்கிறவர்களா இருந்தாலும் ஜல்லறையில போட்டு ஜலித்து, நாம் மீதியா இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சொத்தைகளா இருக்கக்கூடாது, முத்துக்களாக இருக்கணும். எத்தனை பேர் நாம் முத்தா இருக்கணும்? எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறோம்? அப்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. எதற்காக இதை ஆரம்பித்த? ரெபெக்கா எப்படிப்பட்டவா? அவ ஊழியக்காரனோடு கூட போக அவளுக்கு தெரியும், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன பண்றா? நிதானித்தருகிறான். யார் கூட நான் போகணும், யாரோடு டிராவல் பண்ணணும், யார் எனக்கு துணையாக இருக்கணும்,
அதை சரியா செலக்ட் பண்ண ஆவிக்குரியவங்களுக்கு தெரியும். அவளுக்கு ஆல்ரெடி கர்த்தர் அவளுக்கு அந்த குணத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். நிதானிக்க ஆவிகளை பகுத்தறியக்கூடியதான வரத்தையும் கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருந்தார். ஆகவேதான் ஊழியக்காரனோடு கூட போவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவளுக்கு வந்த வார்த்தை என்ன அப்படின்னா, என் சகோதரியே, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. வாசிங்க. உன் சந்ததியார் தங்கள் பகைஞர்களுடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். கையை உயர்த்தி ஒரு நிலையே சொல்லுவோம். அப்ப நான் இப்ப சொல்றேன், பகைஞர்களுடைய வாசல்களையும் சத்துருக்களுடைய தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? பகைஞர்கள்னாக்கா அவனுங்க பயங்கரமான ஆளுங்க. அவங்க கிட்ட இருக்கிற சொத்துக்கள் சாதாரணமானதா இருக்கும். நாமெல்லாம் ஒன்னுத்துக்கும் ஒன்றும் முடியாதவங்க, இயலாதவங்க. ஆனா இயலாதவனாகிய நம்மிடத்துல ஒண்ணுமே இருக்காது. ஆனா பகைஞர்கள் நடுவில் கொண்டு போறாரு பத்தியா, அவன் வீராதி வீரன், சூராதி சூரன், எல்லாத்தையும் போட்டு குமிச்சு வச்சிருப்பான். அதை நாம் அனுபவிப்பதற்காக கட்டாத வீடுகளையும் நாட்டாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அது எங்கே இருக்கிறது? ஆல்ரெடி ஒருத்தன் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அவன் யார்? துன்மார்க்கன், துஷ்டன். அதை அனுபவிக்க அவனுக்கு தகுதி கிடையாது. செல்வங்கள் கர்த்தருடையது. அந்த செல்வங்கள் நீதிமான்களுக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பூமி என்பது துன்மார்க்கனுக்கு கிடையாது. யார் பூமியில வாழணும், யார் பூமியை விட்டு அறுப்புண்டு போகணும்ன்றத அவரே தீர்மானம் பண்றாரு. சேர்க்கிறியா சேரு, சேர்த்து வை. என் பிள்ளைக்காக. அவன் இயலாதவன், அவன் சாந்த குணம் உள்ளவன், அவன் யுத்தம் செய்ய முடியாதவன், அவன் என்னை நம்பி இருக்கிறவன். சேர்த்து வையே, குமித்து வையே. உனக்கு கிடையாது, என் பிள்ளைகளுக்காக. அப்போ இப்ப வார்த்தை வருகிறது, பகைஞர்களுடைய வாசல்களையும் சத்துருக்களுடைய தேசத்தையும் சுதந்திரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் நம்மை கீழ்நிலையில் இருந்து நடுநிலை வழியாக மேல்நிலைக்கு கொண்டு போகிறவர். எத்தனை பேர் சொல்றது புரியுது? எடுத்த உடனே மேல்நிலைக்கு போக முடியாது, நடுநிலைக்கு போகணும். அந்த மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, மத்தியஸ்தர் ஒருத்தர் இருக்கு. மத்தியஸ்தரை சந்திக்காம நீ எஜமானனை பார்க்க முடியாது. எஜமானனுக்கும் வேலைக்காரனுக்கும் நடுவே ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் உண்டு. தேவ ஜனங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவே ஒரு ஊழியக்காரன் ஒருவன் உண்டு. நீ அங்க வரணும். நடுநிலை வழியாக தான் மேல்நிலையை அடைய முடியும். சாமுவேல் எவ்வளவுதான் அவன் தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிறதன சகல ஜனங்களுக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வதற்கு முன்பாக அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஏலிக்கு முன்பாக சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலி என்பவன் யாரு? முந்தி கர்த்தருடைய ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்டவன். அவன் பார்வையிலே, அவன் கஸ்டடியில இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்தான். இதுதான் லீடர்ஷிப். கீழ்நிலையில இருக்கிறான், நடுநிலையாகி ஏலிக்கு முன்பாக வருகிறான், மேல்நிலையாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியாய் மாறுகிறான். எத்தனை பேர் மேல்நிலைக்கு போகணும்? கீழ்நிலையில இருக்கிறியா? அதே நிலைமை அல்ல. உன்னை நடுநிலை வழியாக மேல்நிலைக்கு போவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், மேல்நிலைக்கு கொண்டு போவதற்காக. அப்ப கீழ்நிலை என்பது எது? இப்பொழுது நமக்கு இருக்கிறதான நிலை. ஒருவேளை அது அற்பமான நிலையா இருக்கலாம், ஒருவேளை அது பாடுகள், இப்பொழுது பாடுகள் நிறைந்த கீழ்நிலையில நீ இப்ப இருக்கலாம். 25 வருடங்களுக்கு முன்பாக நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த 25 வருடங்களாக கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவர் வழியிலே நடக்க கர்த்தர் எனக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் உயர்த்தினார். எடுத்த உடனே எனக்கு கார் பங்களா வரல, எடுத்த உடனே நான் ஐஸ்வர்யவனாய் மாறல. நான் ஐஸ்வர்யவான் தான், கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருக்கிறார் தான். ஆனால் எடுத்த உடனே இது எனக்கு கிடைக்கல. நான் படிப்பறிவில்லாதவன், என்னுடைய குடும்ப பின்னணி என்று சொல்லி பார்க்கும்போது ஒன்றுமில்லாதவர்கள். ஆனா கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுவடை செய்வான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நான் நடந்து வந்த பாதைகளில் எல்லாம் என்னை சுமந்து வந்த நேசர் இயேசுதான். அதை உணர்ந்து பாடணும். நானாக நடந்து வரல, என்னை நடத்தி வந்த தேவன் ஒருவர் உண்டு. அவர் நடத்தினார்,
அவர் இப்பொழுது நடப்பதற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு முன்பாக எதிர்காலத்தை அவர் பிரைட்டாக கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அவர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது ஒருவேளை கீழ்நிலையில இருக்கலாம், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்கும். இப்பொழுது ஒருவேளை பாடுகள் நிறைந்த கீழ்நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை கொண்டு போகிற மேல்நிலை என்பது அது எப்படிப்பட்டது? ஆசீர்வாதங்கள் நிறைந்ததான இடம். அது விவரிக்க முடியாது, வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, நம்முடைய கற்பனைக்கு எட்டாது, நம்முடைய புத்திக்கு எட்டாது. வேதம் சொல்லுகிறது, கிரகிக்க முடியாத பெரிய காரியம். கிரகிக்கவே முடியும், யோசித்து கூட கர்த்தர் உனக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மையை விவரிக்கவும் தெரியல, அதை என்னால அதை யோசிக்கவும் முடியல. உன்னுடைய கையை கிள்ளி பார்த்துக் கொள்வ, நான் காண்பது கனவா அல்லாவிட்டால் நனவா? அப்படி ஆச்சரியமான பாதையிலே நம்மை நடப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். விசுவாசம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படியே ஆமேன் என்று சொல்லி அப்படிதான் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் உயர்த்தப்படுவதற்கும் நான் மேன்மை அடைவதற்கும் எவ்வளவேனும் ஆத்திரனே அல்ல. ஒருத்தர்கிட்ட 2 பேர்கிட்ட என்னால பேச முடியாது. இப்போ கூட அந்த பலவீனம் எனக்கு உண்டு. ஆனால் இங்கே இருந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண என்னை பலப்படுத்துகிற இயேசு நான் அறிந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னா நீங்க விலையேற பெற்றவர்கள். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? அவரால் சிநேகம் பெற்று அப்படி கொண்டு வந்து இங்க யாரையெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் கொண்டு போகிறதான இடம் என்பது கிரகிக்க முடியாத ஆச்சரியமான மேல்நிலை, ஆசீர்வாதமான மேல்நிலை. அங்கே கர்த்தர் நம்மை கொண்டு போகிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். அதோடு கூட நீ ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. சில நேரத்துல அப்படி எனக்கு சில பிரச்சனைகள் வரும்போது யோசிப்பேன், நான் என்ன நிலையில இருந்தேன், என்னை எப்படி கர்த்தர் நடத்தி வந்து இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்த மாட்டாரா? நான் பயப்படும் நாளிலே உம்மை நம்புவேன். நான் பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், சில எதிர்ப்புகள் வரும். ஆனால் அந்த வேளையில் எதற்காக நீ பின்னிட்டு பார், நீ நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார், உன்னை கர்த்தர் நடத்தி வந்ததான பாதைகளை பார், நீ கர்த்தரை துதிப்பார். எத்தனை பேர் சொல்ற? அதற்காக தான் சில இருளான பாதைகள், அதற்காக தான் சில இக்கட்டுகள், பிரச்சனைகள். தேவ பிள்ளைகளை, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்படின்னா அற்பமான நிலையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு போவதற்காக தான் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவ ஜனங்களிடத்தில் கர்த்தர் அனுப்புகிறார். புரிஞ்சா? நீங்க ஒரு எத்தனை பேருக்கு புரிஞ்சா நான் சொல்றது? என்ன சொன்னேன்? அற்பமான நிலையில் இருக்கிற தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வாதமான நிலைக்கு கொண்டு போவதற்காக தான் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் கொடுத்து அவருடைய ஜனங்களிடத்திலே அவர்களை கர்த்தர் அனுப்புகிறார். உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னா, வேதத்துல தேவனுடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க. அவங்க எகிப்து தேசத்தில் அடிமைகளா இருந்த போது கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு கர்த்தர் வார்த்தைகளை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அவருடைய ஜனங்களாகி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திற்கு அனுப்பி அவர்களிடத்தில் சொல்லுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? வார்த்தைகளை கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். போ, என் ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே போய் நீ பேசு. அவன் சொல்றான், நான் பேச முடியாது, உன் வாயோடு நான் இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அவர் நமக்கு போதிக்கிற தேவன். அந்த தைரியத்தோடு வரணும். எந்த தைரியம்? நான் வந்த நான் உள்ளவன், நான் திக்கு வாயுள்ள, என்னை நினைத்து அல்ல, ஆனால் என்னை பேச வைக்கிற கர்த்தரை நினைத்து வந்தால் நான் பேச வேண்டிய போதனைகளை எனக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவர். அப்ப போதனைகளை கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் என்ன பேசணும், வார்த்தைகளை மோசேயினுடைய வாயிலே கர்த்தர் வைத்து அனுப்புகிறார். அவன் போய் வார்த்தைகளை பேசுறான். என்ன சொல்றான்? யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி. இதுல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. போன வாரம் கூட அதை டச் பண்ணேன், மறுபடியும் அதை டச் பண்ணிட்டு போறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை எகிப்து
எகிப்தின் சிறுமியில், அப்ப அவன் இருக்கிற நிலை கீழ்நிலை, சிறுமியில இருக்கிறான். எத்தனை பேர் சொல்றது புரியுது? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். யாரு? மோசே. அவனை அழைத்து அவனுடைய வாயிலே வார்த்தைகளை கொடுத்து, இதை கொண்டு போய் என் ஜனங்களிடத்திலே சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். என்ன வார்த்தை என்று சொல்லி பார்க்கும்போது, நான் உங்களை எகிப்தின் சிறுமியிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடு, எந்த மாதிரி இடத்திலிருந்து என்ன மாதிரி இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். கையை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லையே சொல்லுங்க. நீங்க அதை விசுவாசித்தீங்கன்னாக்கா அடிவயத்திலிருந்து அல்லேலூயா வரும். ஆமென். இப்படியே கர்த்தர் என்னை நடத்துவார். நான் சிறுமையில் தான் இருக்கிறேன், ஆனா சிறுமையிலிருந்து என்னை நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய, இதுதான் ரொம்ப முக்கியம். கானானியர், அந்த தேசங்கள் ஜாதிகளை பாருங்க. கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் இருக்கிற தேசத்துக்கு சொன்னேன் என்றார். கையை உயர்த்தல். சொல்லு. என்ன சொல்றாரு? சொல்லு. சொன்னேன் என்றார். என்று சொல்லா, போய் இதை போய் சொல்லு. இது போல வார்த்தை வந்துருச்சுன்னா ஊழியக்காரருக்கு ரொம்ப தெம்பாயிடும். இதை போய் சொல்லு. தைரியம் வச்சு பெண்ணை எடுத்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்து உபவாசித்து அவன் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது இதை போயிட்டு இந்த ஜனங்களுக்கு சொல்லுன்னு வார்த்தை வந்துருச்சுன்னா அவன் ரொம்ப தெம்பாயிடுவான். வாரத்துல ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்குறீங்களா ஆண்டவரே, நடுவில் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தா நல்லா இருக்குமே, அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், 3 ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாதா வாரத்துல, நான் தேவ சமூகத்துல உட்காருவேன், இதை போய் சொல்லு சொல்லு இல்லையா? பாருங்க, அவருடைய மறைவில் இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. அவர் காண்பிக்க சொல்லும் நேரத்திலே தேவ ஜனங்களிடத்திலே ஊழியக்காரன் வந்தால் அது ஆசீர்வாதமானது. இப்ப போ, உன்னை ஆகாபுக்கு போய் காண்பி. மோசேயை கர்த்தர் அனுப்புறாரு. இப்ப போ, நீ பேச வேண்டியதை, நீ சொல்ல வேண்டியதை போய் சொல்லு. அப்போ நம்முடைய தேவன் சிறுமைப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே எவ்வளவாய் சிறுமைப்பட்டார்களோ, எவ்வளவாய் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, எவ்வளவாய் அவர்கள் அடிக்கப்பட்டார்களோ, அவர்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியை, பிரகாசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அடிக்கப்படுறியா, நொறுக்கப்படுறியா, உடைக்கப்படுறியா, சிறுமைப்படுறியா, ஆனா ஒண்ணு மறந்துடாத, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அது ஆசீர்வாதமானது, அது பிரகாசமானது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? யார் பிரகாசமா மாறுவான்? ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவன் சுடர்களை போல பிரகாசிக்கிறான். இருண்டு போய் இருக்கிறவன் தேவனுடைய வசனம் அவனை தேடி வரும்போது அந்த வசனத்தோடு ஒட்டி கொள்ளுகிறான், அதை உள்வாங்குறான். ஆமென். இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. நடக்குமா? இதுவரைக்கும் நடந்தது கிடையாது மரியாளுடைய வாழ்க்கையில. அவ அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. இதுவரைக்கும் பூலோகத்துல யாருக்குமே அப்படி நடக்கலையே. புருஷனை அறியாத நான் எப்படி கர்ப்பவதியாய் மாற முடியும்? ஆனாலும் விசுவாசித்து சொல்றார், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. நீர் மூலமாய் தேவன் சொல்லி அனுப்பி இருக்கிற அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்படியே மாடு எப்படி நுகத்தடியை தான் கழுத்து மேல வளைத்து கொடுத்து, மாடு, அந்த வண்டிக்காரன் அந்த வண்டியை அப்படி தூக்கும் போது வண்டி மாடு என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே வந்து கழுத்தை வளைத்து கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ளும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ எவ்வளவாய் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்களோ, சிறுமைப்பட்டார்களோ, அடிக்கப்பட்டார்களோ, அவர்கள் துன்பத்தை கண்டதான வருஷங்களுக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நிகரான மகிழ்ச்சியை, அவர்களுக்கு பிரகாசத்தை அவர்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகத்துல 54ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், வாசியுங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. சிறுமைப்பட்டவளுக்கு வாக்குத்தத்தம் வருகிறது. சிறுமைப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை கூட கர்த்தர் அனுப்புனது கொழுத்து போனவர்களுக்கு பிரசங்கம் பண்ண அல்ல, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்.
அநேகருடைய வாழ்க்கையில எத்தனை கொழுமைகள், எத்தனை செல்வாக்குகள், செல்வங்கள் இருந்தாலும் கூட சில பேர் அடிமையை போல தாழ்த்தி வருவாங்க. அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணதான் கர்த்தர் என்னை அழைத்து இருக்கிறார். எவ்வளவு கொழுமைகள், எவ்வளவு செழிப்புகள் இருந்தாலும், அல்லாவிட்டால் ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் நம்மை தாழ்த்திடுவோம். அப்படின்னா நமக்கு பிரசங்கம் பண்ணதான் ஊழியக்காரனை அனுப்புறாரு தவிர, சும்மா உட்காந்துக்கிட்டு நக்கலா பார்க்கறவனுக்கா பிரசங்கம் பண்ண என்ன கர்த்தர் அனுப்பல. ஆனா யாரெல்லாம் சிறுமைப்பட்டார்களோ அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண கர்த்தர் எங்களை அனுப்பி இருக்கிறார். கையை உயர்த்தலையே சொல்லாமா? அவ யார்? அதுதான் வார்த்தை. அவ யார்? சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில். கர்த்தருடைய பிள்ளைங்க இவங்க அப்படின்னு பிசாசு தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே அவன் வாழ்க்கையில பெரும் காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். என் வாழ்க்கையில் அடிச்சுது. சீயோன் கோட்டை ஏஜி சபையில இன்றைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன் என்பதை பிசாசு புரிந்து கொண்டான். ஆகவே என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கண்ணாடி விரியனை என் தாயின் வயிற்று மேல ஏற பண்ணினான். அன்றைக்கே செத்து இருப்பேன். பிறந்த நாள் முதற்கொண்டே நான் எவ்வளவு பாழா போகணுமோ அவ்வளவு பாழா போறதுக்கு குறியதான நண்பிகளை என் வாழ்க்கையில கொண்டு வந்தான். பாழா போனவன் எனக்கு தெரியவே தெரியாது. நிச்சயமா தெரியும், உங்க புறானே தெரியாது. நான் இன்னைக்கு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் புரிந்து கொண்டான். இவன் என்னை வேதனைப்படுத்தக்கூடியவன், என்னுடைய உடைமைகளை கொள்ளையடிக்கக்கூடியவன், என் கஸ்டடியில் இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தருக்கு நேரா நடத்தக்கூடியவன் என்பதை பார்த்து கண்டுபிடிக்கும் பொழுது என்னை நசுக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு சினிமா நடிகர்கள் எல்லாம் பலனா இருக்கிறான். சும்மா என்ன ஹீரோ மாதிரி நின்று அவன் ஜனங்களை ஈர்க்கிறான். ஆனா என்னை போன்றதான் ஆட்கள் பரிதாபமானவர்கள். ஏன்னா ஆண்டவருக்காக சொர்க்கத்தை சேர்க்க வேண்டும், சொர்க்கத்திற்கு ஜனங்களை கொண்டு போக வேண்டும் என்று தெரிந்தெடுக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே அவன் வாழ்க்கையில பெரும் காற்றை அவன் வீசுகிறான். சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, அவளுக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. உன் கல் எவ்வளவு நீ உடைக்கப்படுறையோ. எடுத்த ஒரு கூழாங்கல் தாவீது கையில வந்துச்சே, சும்மா சாதாரணமா வந்துச்சே. எத்தனை காலங்களாய் பாறையில அடிபட்டு பள்ளங்களிலும் மேடுகளிலும் உருட்டப்பட்டு, அது உருட்டப்பட அடிக்கப்பட நுறுக்கப்பட அந்த கல் விலையேற பெற்ற கல்லாய் மாறுகிறது. ஆகவேதான் சிறுமைப்பட்டவளுக்கு வாக்குத்தத்தம் வருகிறது. சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, உன் கல்லுகளை நான் பிரகாசிக்கும்படி வைத்து, என்ன மாதிரி அந்த கல்லுக்கு கர்த்தர் அலங்காரத்தை தருகிறார் பாருங்க. நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உச்சிதமான கற்கள். அந்த கற்களை பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பிரகாசிக்கக்கூடிய கல்லு, அது நீல ரத்தினங்களை போன்றது, அது பளிங்கை போன்றது, அது மாணிக்க கற்களை போன்றது, உச்சிதமான கற்களாக மாற்றுவ. அப்படின்னா இது யாருக்கு சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம்? உதவாக்கரைகளுக்கு அல்ல, கொழுத்து போய் இருக்கிறவர்களுக்கு அல்ல, தங்கள் கண்களினால் கொழுப்பாய் எடுப்பாய் பார்க்கிறவர்களுக்கு அல்ல. யாருக்கு சொல்லப்படுகிற வார்த்தை? கைவிடப்பட்டவளுக்கு. அந்த வார்த்தையை வாசிச்சா நல்லா இருக்கும். 6வது வசனம். கைவிடப்பட்டவா. இன்னும் ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லப்படுகிறது, மனம் நொந்தவா. எத்தனை பேர் இது இந்த அனுபவத்துல வந்திருக்கிறீங்க? ஐயா நான் கைவிடப்பட்டவன், ஐயா நான் மனம் நொந்து போனவன். 16 வயசுல இதான் என் ஜெபம். இந்த வசனம் என் முத்து போன்றதான். அந்த வசனத்தை எத்தனை முறை முத்தம் விட்டு இருக்கேன் தெரியுமா? 17 வயசுல 18 வயசுல. ஐயோ இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளா இருக்கிற ஸ்திரீ. இந்த வார்த்தையை பார்த்த உடனே எனக்கு அழுகை வந்தது. இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும், இளம் பிராயத்திலே விவாகம் செய்யப்பட்டு தள்ளப்பட்ட மனைவியை போல தள்ளப்படல. அவங்களோட தான் வச்சிருக்கிறானுங்க. ஆனாலும் கூட அப்படிப்பட்டதான மனம் நொந்த நிலைமையிலே, அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறதான உன்னை கர்த்தர் அழைத்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் யாரையெல்லாம் அழைக்கிறார் பாருங்க. அவருடைய அழைப்பே வித்தியாசமானது. எத்தனை பேர் சொல்றது புரியும்?
அது அது என்ன மதுரம் தெரியுமா? அந்த அழைப்பை மட்டும் நீ யோசிச்சிட்டினா உன் வாயிலிருந்து துதிகள் பீறிட்டு வரும். யாரும் ஊழியக்காரன் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணு, துதி, பாடு, ஆராதனை பண்ணு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. உன் இருதயத்திலிருந்து துதிகள் புறப்பட்டு வந்துகிட்டே இருக்கும். எதை நினைக்கும் பொழுது? கர்த்தர் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, உங்களுடைய அழைப்பையும் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும்படி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அழைப்பை உறுதிப்படுத்திக்கிட்டியா? நீ என்ன நிலைமையில் இருந்தாய்? உன்னை கர்த்தர் எப்பொழுது அழைத்தார்? நீ கைவிடப்பட்ட நிலைமையிலே மனம் நொந்த ஸ்திரீயை போல இருந்ததான உன்னை, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்த உன்னை கர்த்தர் அழைத்து. நம்ம ஆண்டவர் யாருன்னா, தள்ளப்பட்ட கல்லை தூக்கி நிறுத்துகிறவர், நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், பாழானவைகளை பயிர் நிலமாக்குகிறவர். அப்படின்னா சோத்திரம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை கைப்பிடித்து கர்த்தர் நடத்துகிறார். யார யார இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா? கைவிடப்பட்டவங்க, மனம் நொந்தவங்க, தள்ளப்பட்டவங்க. இந்த தள்ளப்பட்ட கல்லை தூக்கி நிறுத்துகிறார். தூக்கி நிறுத்துவது என்பது இப்பொழுதே நிறுத்துவதற்காக அல்ல, நிலையான ஒரு இடத்திற்கு நிறுத்துவதற்காக அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். எத்தனை பேரை கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார்? சோத்திரம். அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், கர்த்தரால் நடத்தப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைங்க பாக்கியவான்கள். அப்ப கர்த்தர் யாரை நடத்துகிறார்? அதுதான் செய்தி. கடந்த நாட்களிலே கேட்டு யாரையெல்லாம் நடத்துறாரு? குருடரை. அவர் நடத்துறவங்களுடைய குவாலிபிகேஷனே வேறதான், தகுதியே வேறதான். குருடனாய் இருந்தால் கர்த்தர் நடத்துவார். குருடரை கைப்பிடித்து நடத்துகிறார். இரண்டாவது, பேதைகளை கைப்பிடித்து நடக்க பழக்குவிக்கிறார். மூன்றாவது, மூடர்களை வலது கையை பிடித்து நடத்து தாங்குகிறார். நான்காவது, போன வாரத்துல பார்த்தோம், ஆடுகளை அவர் நடத்துகிறார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். ஆடு தலைப்பு, செய்தியின் தலைப்பு ஆடுகளை நடத்துகிற கர்த்தர். வாசிங்க ஒரு வசனத்தை அதற்கு ஆதாரமாக. ஏசாயா 40 அதிகாரத்துல 11வது வசனம். ஏசாயா 40:11. ஆடுகளை நடத்துகிற கர்த்தர். இந்த இடத்துல வார்த்தை வருகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே. இந்த வார்த்தை, இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொன்றுமே அடிக்கோடு போடணும். ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல ஆண்டவருடைய காரியத்தை குறித்து சொல்லப்படுறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து மடியிலே சுமப்பார், கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறோம்? இப்ப நான் சொல்றேன், ஆடுகளா இருந்தாலும் மந்தைக்குள்ள இருக்கணும். மந்தையில இருந்து, தொழுவத்திலிருந்து வெளியே ஒரு ஆடு இருக்குதுன்னு அது ஆபத்தானது. அதுதான் சில கர்த்தருடைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சபையிலிருந்து மந்தையிலிருந்து ஒருத்தன் வெளியே போயிட்டான்னா அவனோடு தொடர்பு வச்சிக்காத. ஒரு 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 அவயவம் சரீரத்தோடு இணைந்திருந்தா ஆசீர்வாதமானது, அதே அவையும் சரீரத்தை விட்டு துண்டிக்கப்பட்டிருந்தா ஆபத்தானது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஜீவனற்றது. இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு இந்த ஞானம் இருக்கணும். ஆடா இருந்தாலும் அது மந்தையில இருந்தால் அவர் அவர் மந்தையை போல தமது ஆடுகளை மேய்ப்பார். அப்படிதானே? மந்தையை போல மேய்ப்பார். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். இப்ப சொல்றேன், ஆட்டுக்குட்டியா இருந்தாலும் மந்தையில இருக்கணும். ஏன்னா ஆட்டுக்குட்டிகள் ரொம்ப கஷ்டமானது, அது பலன் இல்லாதது. மந்தையில இருந்தா பாதுகாப்பா இருக்கும். மந்தையில இருந்து நான் ஒரு ஆட்டுக்குட்டி ஐயா, நான் ஒரு ஆட்டுக்குட்டி ஐயா என்று நீ உன்னை தாழ்த்தினாலும், நீ இயலாதவனா இருந்தால், நடக்க முடியல, நான் ஆட்டுக்குட்டியால நடக்க முடியாது, அப்பொழுது அவர் தமது புயத்தினால சேர்த்து தமது மடியில வைத்து சுமப்பார். எத்தனை பேரு என்ன கர்த்தருடைய மடியில, அதான் ஃபாதர் அழகா பாடுற, தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டு. அவர் ஒரு குழந்தை, அவர் ஒரு ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் இதெல்லாம் யாரெல்லாம் இந்த பாடலை விரும்பி தன் ஜெப நேரத்துல பாடுறாங்களோ சந்தேகமே இல்லை, அவங்க ஆட்டுக்குட்டி தான். சில பேருக்கு ஜெபத்துல பாட்டும் இருக்காது, ஜெபமும் இருக்காது, அதெல்லாம் ஓநாய்.
அது ரட்சிக்கப்படல. துஷ்ட மிருகம், அது விஷம் நிறைந்தது. விஷம் நிறைந்தவர்களுக்குள்ள ஆராதனை இருக்காது, பாடல் இருக்காது, துதி இருக்காது, ஜெபம் இருக்காது. என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கு. இப்படிப்பட்ட பாடல்களை நான் பாடுறேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனை உன் மடியில நான் சாய்ந்து விட்டேன் அப்படின்னா சந்தேகமே இல்லை, கர்த்தர் அவர்களை தமது மடியிலே வைத்து சுமப்பார். மந்தையில் இருக்கணும். அடுத்து ஒரு ஆடுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ கரவலாடுகள் என்பது எதை குறிக்கிறது அப்படி சொன்னா, பிரயோஜனமானது, பலன் கொடுக்கக்கூடியவர்கள், தங்கள் ஆஸ்திகளில் இருந்து, தங்கள் வருமானங்களில் இருந்து கர்த்தரை கனம் பண்ணக்கூடியவர்கள், கர்த்தருக்கு தாராளமாக கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் கரவலாடுகள். அந்த ஆடுகள் நமக்கு ரொம்ப முக்கியம் சபையில. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்படிப்பட்டவங்க சபையில கொடுக்கக்கூடியவர்களும் தங்கள் வருமானங்களிலும் தங்களுடைய ஸ்தோத்திரம் ஆஸ்திகளிலும் இருந்து கர்த்தருக்கு தாராளமாய் கொடுக்கக்கூடியவர்கள் கரவல் ஆடுகள். ஆனா அந்த ஆடுகள் தாம் வருமானத்தை நம்பி, தாம் வசதிகளை நம்பி மந்தையை விட்டு வெளியே போனா ஆபத்து உண்டாகும். யாருக்கு நடந்தது? உதாரணத்துக்கு லோத்துவுக்கு நடந்தது. ஒரு காலத்திலே லோத்து எப்படிப்பட்டவன்? அவனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, தேவனுடைய மந்தை ஆகிய ஆபிரகாமின் கூட்டத்திலே ஆபிரகாமுக்கு பிரயோஜனமாயிருந்தான். ஆபிரகாம் ஒரு கிழவன், 75 வயது நிரம்பினவனாய் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், பலவீனன். ஆனால் ஒரு வாலிபன் அங்கே இருக்கிறான், கூடவே கண்ணுக்கு கண்ணா இருக்கிறான், பலனா இருக்கிறான், பிரயோஜனமா இருக்கிறான். அவனுடைய பெயர் தான் லோத்து. அவன் யார்? ஒரு காலத்திலே தேவனுடைய மந்தையாகிய ஆபிரகாமின் கூட்டத்திற்கு பிரயோஜனமாய் இருந்தவன். ஆனால் ஒரு நாளிலே அவன் தன்னுடைய ஆஸ்திகளை நம்பி, அவன் தன்னுடைய வருமானங்களை நம்பி தேவனுடைய மந்தையாகிய ஆபிரகாமின் கூட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டான். நடந்தது என்ன? ஒன்ன கூட அவனால காப்பாற்ற முடியல. சோதோம் கோமோரா மேலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் இறங்கும் பொழுது துண்ட காணும் துணிய காணும் சொல்லிட்டு ஓடுறான். தன் மனைவி பிள்ளைகளை கூட்டிட்டு, அதுவும் கர்த்தருடைய இரக்கம். ஆனாலும் மனைவியும் காப்பாற்ற முடியல, பிள்ளைகளையும் ஏன்? அவன் தேவனுடைய மந்தையை விட்டு வெளியே போன கரவலாடு. நீ என்னதான் ஆஸ்தி படைத்தவனா இருந்தாலும், வருமானங்கள் நிறைந்தவனா இருந்தாலும், செல்வாக்கு நிறைந்தவனா இருந்தாலும், அது கர்த்தருடைய பெரிய கிருபை. மந்தையில உனக்கும் கர்த்தர் இடம் கொடுத்திருக்கிறார். மந்தையில ஒட்டிக்கொள். ஊழியக்காரனோடு இணைந்து உனக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கி அவன் நடத்துகிற பாதையிலே நீ நடந்து செல். அவனை மறைத்து உனக்கு ஆலோசனையை கொடுத்து உன்னை நடத்த கர்த்தர் வல்லவர். உன்னை அழைத்தவர் மனிதன் அல்ல, உன்னை அழைத்தவர் கர்த்தர். ஆகவே கரவலாடுகளா இருந்தாலும் மந்தையில இருந்தால்தான் அவர்களை கர்த்தர் மெதுவாக நடத்துவார். வெளியே ஆபத்து, உள்ளே மெதுவாய், சுகமாய், ஆசீர்வாதமாய், இன்பமாய் கர்த்தர் அவர்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஸ்தோத்திரம், நாம் கர்த்தர் நம்மை மெதுவாய் நடத்தினாலும் அவர் நம்மை செழிப்புக்கு நேராய் நடத்துவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. கர்த்தர் மெதுவாய் நடத்தினாலும் செழிப்புக்கு நேராக, புல்லுள்ள இடங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆபிரகாம் சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், ஆகவே நான் தாழ்ச்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்ப நம்முடைய கர்த்தர் நாம் எங்கே போக வேண்டுமோ அங்கே கொண்டு போய் விடுகிறவர். உனக்கு முடியாது, நீ எங்க இருக்கணும்னு உனக்கு ஞானம் இல்லை. எங்க இருக்கணும், எங்க இருந்தா பாதுகாப்பு, எங்க இருந்தா போதகம் கிடைக்கும், எங்க இருந்தா ஆசீர்வாதம் உனக்கு புரியாது. ஆனா நீ கர்த்தர் உன்னை நடத்துவதற்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட 1997 வருஷத்துல ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுத்தேன். அந்த நாளிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் என் அண்ணன் வீட்டிலேருந்து புறப்படும் போது ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எந்த சபைக்கு போறதுன்னு எனக்கு தெரியலையே, நீங்க தான் என்ன நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 1998 வருஷத்துல கோடம்பாக்கம் ஏஜி சபைக்கு கர்த்தரை கொண்டு போனார். 98 அந்த இடத்துல ஸ்தோத்திரம் 2000
சோத்திரம் 4 வரைக்கும் விசுவாசியாக இருக்க 2005 வருஷத்துல முழு நேர ஊழியத்திற்கு வர, 2006 வருஷத்துல திருமணம் நடக்க, 2008 வருஷத்துல எனக்கு கிரேஸ் ஸ்டிஃபானி பிறக்க, 2009 பைபிள் காலேஜ் கொண்டு போக, 2011 மறுபடியும் கோடம்பாக்கம் சபைக்கு வந்து 2 வருடம் ஊழியம் செய்ய, 2013 குடியாத்தம் பகுதிக்கு நான் வர, இப்படியாய் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் கர்த்தர் என்னை தொட்ட நாளிலிருந்து, நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து அவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தினார், செழிப்புக்கு நேராய் நடத்துவார், புல்லுள்ள இடங்களுக்கு நேராய் நடத்துவார். எத்தனை பேர்? அப்ப அதனால தான் நான் சொல்றேன், தாவீது சொல்லுகிறான், அவன் சொல்லுறான், புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ நாம் எங்கே போக வேண்டுமோ, நீ அவருடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பா என்று சொன்னா அங்கே கொண்டு போய் விட அவர் வல்லவரா இருக்கிறார். புரியுதாங்க? முடவனா இருந்தாலும், குருடனா இருந்தாலும், செவிடனா இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. நீ கர்த்தரோடு இருந்தா உன்னை எங்கே போகணுமோ, எங்கே இருக்கணுமோ அவரே அந்தந்த காலகட்டத்தில் உன்னை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவன். அப்போ அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறவர், புல்லுள்ள இடங்களிலே நம்மை கொண்டு போய் விடுகிறவர். ஆனால் ஆடுகளுக்கு தேவையான புல்லை எங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார்? துஷ்ட மிருகங்கள் நடுவிலே வைத்திருக்கிறார். புரியலையா நான் சொல்றது? கர்த்தர் கொடுக்கிற புல்லுனா, எத்தனை பேருக்கு கர்த்தர் கொடுக்கிற புல்லு வேணும்? சும்மா ஏதோ மேய்ப்பாங்க பாருங்க, சும்மா மேலோட்டமா. ஆடுகளுக்கு ஏதோ நானும் புல்லு கொடுக்குறேன்னு கொடுப்பான், அவன் வாழ்க்கையில உழைப்பே இருக்காது. மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் யார் தெரியுமா? பெஸ்டான புல்லை தருவான். தாவீது ஒரு நல்ல மேய்ப்பன். அவன் ஆடுகளுக்கு புல்லை எப்படி கொடுத்தான்? பெஸ்டா கொடுத்தான். அந்த புல்லு எங்க இருந்தது தெரியுமா? துஷ்ட மிருகங்கள் நடுவிலே. ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி. அப்ப அந்த துஷ்ட மிருகங்கள் ஏங்க போய் இவன் மேய்க்கிறான்? இவன் நான் புத்தி கெட்டவனா? இல்ல, ஆடுகளுக்கு பலமுள்ள புல் அங்கே இருக்கிறது, அங்கே புல்லும் இருக்கிறது, அங்கே துஷ்ட மிருகங்களும் இருக்கிறது. ஆனாலும் துஷ்ட மிருகங்களை பார்க்கிலும் நேசம் மிகுந்த தாவீது ஆடுகளோடு இருந்தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? தாவீது அந்த ஆடுகள் மேல் வைத்த நேசம் அது பெரியது. அந்த தாவீதை பார்க்கிலும் நம் இயேசு பெரியவர், அவருடைய நேசம் பெரியது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, திராட்சரசத்தை பார்க்கிலும் உம்முடைய நேசம் இன்பமானது. திராட்சரசம் என்பது உலக ஜனங்களுடைய அன்பு, நேசம். அந்த நேசம் எல்லாம் அது ஒரு நிபந்தனையோடு கூட இருக்கக்கூடிய நேசம். ஆனால் அதை பார்க்கிலும் கர்த்தருடைய நேசம் எப்படிப்பட்டதுன்னா நிபந்தனை அற்ற நேசம். ஐயோ, அது தெய்வீக நேசம், அது அகாவே அன்பு, அது தெய்வீக அன்பு. தாவீதின் அன்பை பார்க்கிலும், தாவீது தன் ஆடுகளை நேசித்ததை பார்க்கிலும், அந்த நேசத்தை பார்க்கிலும் நம் தேவன் பெரியவருடைய நேசம் பெரியது. அவர் நம்மை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொடுத்தார். உன்னத பாட்டுல சொல்லப்பட்டு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு. எத்தனை பேர் அழைத்து கொண்டு போகணும்? அழைப்பு பெற்றுக்கொள். அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்கள்லாம் பாக்கியவான்கள். அழைப்பு பெற்றவங்களை கர்த்தர் எங்க கொண்டு போவார்னா விருந்து சாலைகள். இருக்க இருக்க விருந்து தான். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொல்றார், வாசற்படியில் நின்று நான் தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனோடு கூட பிரவேசித்து அவனிடத்தில் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம். விருந்து சாலைக்குள்ளே அவர் நம்மை அழைத்து கொண்டு போகிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், ஒரு தாவீதே துஷ்ட மிருகங்கள் நடுவில் இருக்கிற புல்லை தன் ஆடுகளுக்கு கொடுப்பான் என்று சொன்னான். அவனை பார்க்கலாம் நம்முடைய கர்த்தர் பெரியவர். அதனாலதான் துஷ்ட மிருகங்கள் போன்றதான மனிதர்கள் நடுவில் இருக்கிற சௌத்திரம், சத்துருக்கள் மத்தியில இருக்கிற ஆசீர்வாதங்களை விருந்து சாலைகளுக்குள்ளே ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் நடத்தினார். என்ன, எப்படிப்பட்ட இடம்? 6 விதமான ஜனங்கள், 6 விதமான ஜாதிகள், சத்துருக்கள். அதெல்லாம் நம்ம வாசித்தோம். சௌத்திரம், அப்படிப்பட்டதான இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். அதை குறித்து ஒரு நாள் அந்த மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை கொண்டு போகிறதான இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட தேசம் என்று நீ அறிந்து கொள்வதற்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்து 12 கோத்திரங்கள் இருந்து 12 தலைவர்களை தெரிந்தெடுத்து
நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி சுற்றி பார்த்து வரும்படியாக நீ அந்த மனிதர்களை அங்கே அனுப்பு என்று சொல்றாரு. என்னாகமத்தின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ம். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்பு என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே ஆ, அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். பாரான் வனாந்த அப்போ அதன்படியே அவர்கள் போய் தேசத்தை சுற்றி பார்த்து திரும்பி வந்தாங்க. திரும்பி வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? அதையும் வாசிங்க. என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல 25-27. அவர்கள் மோசேயை நோக்கி, ஆ, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு இதுதான் நல்ல ஒரு வார்த்தை. நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மைதான். அதை எங்க கண்களால நாங்க போய் பார்த்தோம். அது நிச்சயமாகவே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இப்ப நாங்க அதனுடைய கனியை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஒரு திராட்சை குலை, ஒரே குலைய 2 பேர் ஒரு கோல்ல வச்சு அப்படி தூக்கிட்டு வராங்க. அவ்வளவு செழிப்பான கனி. இது அதனுடைய கனி. ஆனாலும் இப்போ அது வரைக்கும் சொன்னது நற்செய்தி. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதோடு கூட நிறுத்திட்டு இருந்தா பரவாயில்ல. ஆனா அதன் பிறகு அவங்க பேசினாங்களே வார்த்தைங்க, அதுதான் ரொம்ப பொல்லாதது. 28 வாசிங்க. ஆனாலும் ஆ. அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். அப்ப ஏற்கனவே கர்த்தர் சொன்னாரா சொல்லலையா? இப்படிப்பட்ட ஜாதிகள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறோம். ஆனா அவங்க பலவான்கள் என்பதை இவங்க நேரடியா பார்த்து இப்போ என்ன செய்யறாங்க அப்படின்னா அதிர்ந்து சொல்றாங்க, அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பலவான்கள். பட்டணங்கள் சாதாரணமா உள்ள நுழைய முடியாது. அது அரணைப்பானவைகளும் அது பெரியவைகளுமா இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரர்கள்னா யாரு? ராட்சதர்களை கண்டோ குடியிருக்கிறார்கள். ம், 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 குடியிருக்கிறார்கள். இவ்வளோ சத்துருக்கள் அந்த இடத்துல குடியிருக்கிறாங்க என்றார்கள். அப்பொழுது காலேப், ஒரு காலேப் சொல்றான், மோசேக்கு முன்னால எல்லா ஜனங்களையும் அமர்த்தி, இது போன்றவர்கள் சபையில் இருப்பாங்க. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு சிலர் சபையில இருப்பாங்க. அந்த ஒரு சிலர்ல நீங்க இருந்தா உங்களை யாருமே வின் பண்ணவே முடியாது. எத்தனை பேர் நான் அப்படியா இருக்கணும்? மற்றவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க அவங்களை போல இருக்காத. ஒருத்தன் எழுப்பி சொல்றான், வாசிங்க. காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். ஆனா அவனோடு கூட போய் வந்ததான மனிதரோ கூடாதான். உன்னால முடியாதுடா. ஆனா உன்னை நடத்துகிற தேவன் யாரு? புரியுதா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? அடே, உன்னால முடியாது. ஆனா உன்னை அழைத்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகத்துல இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அதை விசுவாசிக்காத மாறுபாடான சந்ததி இப்போ பேசுறாங்க, நம்மால அங்க போக முடியாது. அந்த ஜனங்களோடு போய் நாம் எதிர்க்க நம்மால முடியாது. நம்மை பார்க்கிலும் அவர்கள் பலவான்கள் என்றார்கள். நாங்க போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தாம் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்க அந்த இடத்துல கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ராட்சத அத வந்துச்சு பாத்தீங்களா? ராட்சத பிறவியான ஏனாக்கியரும் ராட்சதரை கண்டோம். அந்த ராட்சதர்களை பார்க்கும்போது அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்.
அவங்க பார்வைக்கும் நாங்க அப்படியே இருந்தோம் என்று சொல்லி தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரவ செய்தாங்க. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். பெரிய ஆட்கள் தான், அவங்க பலவான்கள் தான், எல்லாமே கரெக்டு தான். ஆனா என்ன பேசினாங்க அப்படின்னா துர்ச்செய்தியை பரம்ப பண்ணாங்க. ஆனா அதே நபர்கள் நடுவுல என்னாகமத்துல 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் அதிகாரத்துல 6-9 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் 2 பேருடைய அப்பா பேரும் சொல்லப்படுது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும். உடனே அவங்க பேசுறத கேட்ட உடனே இவங்களால தாங்க முடியல. வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரருடைய சமஸ்த சபையும் நோக்கி, நாங்க போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா. இதுதாங்க நல்ல செய்தி. கை உயர்த்தலையே சொல்லுமா, இதுதான் நல்ல செய்தி. நாங்க போய் பார்த்து சுற்றி பார்த்த தேசம் அது மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு அவர் கொடுப்பார். கையை உயர்த்தலே சொல்லலாமா? இதுதான் விசுவாசம் உள்ளவங்க, நற்செய்தியை பேசுறவங்க. அந்த துர்ச்செய்தியை பரப்பினவங்க மெஜாரிட்டியா இருந்தாங்க. நல்ல செய்தியை சொன்னவங்க கொஞ்சம் பேரு, 2 பேரு. அவங்க சொற்பமானவங்க, மைனாரிட்டியா இருந்தாங்க. அதற்கு காரணம் என்ன? அவங்க நல்ல செய்தி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யோசுவாவும் காலேபும் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தாங்க. இதுதான் ரகசியம். ஏங்க, ஏன் நான் மாத்திரம் நல்ல செய்தி என்னால சொல்ல முடியல? இதுவரைக்கும் நான் ஆராதிக்கிற என் இயேசுவை குறித்து விவரித்து சொல்லுகிறேன், என் இயேசுவை குறித்து விவரித்து பாடுகிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவாய் கர்த்தரை உயர்த்த முடியுமோ உயர்த்தி கொண்டே இருக்கிறேன். நான் தேவனிடத்தில் கண்ட நன்மைகளை, பெற்ற நன்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சில பேரு ஆண்டவரை தேடி வந்தேன், அவர் எனக்கு என்னத்தை, உன் மனசு சரியில்லாத பட்சத்துல, உன் வாழ்க்கை சரியில்லாத பட்சத்துல, கர்த்தரோடு கூட உன் உறவு சரியில்லாத பட்சத்துல உனக்கு எப்படி நன்மை செய்வார்? நீ மட்டும் இந்த ஊழியக்கார மாத்திரம் நம்ம சத்தியத்தை இப்படி பேசுற, அப்படி இப்படிதான் இப்படிதான். இந்த விசுவாசி மாத்திரம் ரொம்ப முந்திரி கொட்ட மாதிரி போகுது, ரொம்ப ஊழியத்துல, அதிகால ஜபத்துல, மற்ற காரியத்துல நான் ரொம்ப ஓவரா போகுது. இல்ல, அது பெற்ற ஆவி அப்படி, நீ பெற்ற ஆவி அப்படி. 2த்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை பத்தியா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக முழு பலத்தோடு கூட நடனம் பண்றான். அது அவனுக்கு பிரச்சனையாவே இல்லை. ஆனா அவனை பார்த்து ஒருத்தி தான் இருதயத்துல அவமதித்தா, கொண்டாட்டி தான், வேற யாரும் கிடையாது. அவனை தாவீதை பார்த்த உடனே அந்த ஆராதனை தன் தேவனுக்கு முன்பாக, தன்னை ஆடுகளுக்கு பிறகு அலைந்து கொண்டிருந்த அவனை சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ராஜாவாக உயர்த்தி இருக்கிறார். அதை நினைத்து நினைத்து பூரித்து அவன் ஆடுறான். அதுல கர்த்தர் மகிழ்றார். உனக்கு என்ன பிரச்சனை? அவமதிக்கிற இருதயத்துல அவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல, அலட்சியம் பண்ணுவது. ஏன்னா அவங்க பெற்ற ஆவி அப்படி, மாற்றவே முடியாது. நாய்வால என்ன பண்ண முடியாது? நிமிர்த்தவே முடியாது. எத்தியோப்பியனுடைய தோல் அப்படிதான், சிவிங்கியினுடைய புள்ளிகள் அப்படிதான், அது ஒரு நாளும் மாறாது. என்னதான் அடி மேல அடி அடிச்சாலும், போதகத்தை எவ்வளவா நான் நேர்த்தியாய் பேசினாலும் அவன் சுபாவம் மாறவே அவனா தன்னை ஒப்பு கொடுத்த, ஐயா நான் சரி, நான் தான் சொல்றேனே, ஒரு நாட்கள்ல பேய் பிடிச்சவன் நான், அப்படிதான் சொல்லணும். அதை அறிக்கை செய்யறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்குள்ள இருந்த சுபாவங்கள் அப்படிப்பட்டது. எனக்கு நானே அகேன்ஸ்டா இருந்தேன். என்னை எவ்வளவு பாழாக்க முடியுமோ, எவ்வளவு என்னை அருவருப்பாக்கி கொள்ள முடியுமோ அப்படி வாழ்ந்தேன். ஒரு நாள்ல என் புத்தி தெளிந்தது. நான் சொன்னேன், போனதெல்லாம் போகட்டும், நான் இழந்த பலனெல்லாம் போகட்டும், அழகெல்லாம் போகட்டும், சக்தியெல்லாம் போகட்டும். ஆனா இப்போ ஆண்டவரே, என்னை உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உம்முடைய கரத்தில் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். நான் உமக்காக வாழ என்னை ஒப்பு உணர்வடைந்தேன், பாவ அறிக்கை செய்தேன், கர்த்தருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன், என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டார்.
அவருடைய ஆவியினால நிரப்பினார். இப்ப என்ன செய்யறேன்? முந்தின பாவங்களிலே ஒன்றும் எனக்குள்ளே வர அனுமதிப்பதில்லை. நான் அலோ பண்ணா வந்துடும். ஏங்க, நம்ம போயிட்டு இருக்கிற பாதையில நல்லாவே வந்துட்டு இருப்பான் ஊழியக்காரன், நல்லாவே வந்துட்டு இருப்பான் விசுவாசி. ஏதோ ஒரு இடத்துல ஓட்ட வந்துருச்சோ, ஏதோ ஒரு இடத்துல அவன் எதுக்கோ உனக்கு இடம் கொடுத்துனானோ, ஒரு துளி விஷம் அவனுக்குள்ள போய் சேர்ந்துருச்சு. பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்துட்டாவே முடிஞ்சிருக்காரு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மரணத்தில் விளிம்புக்கு போயிட்டு தப்பிச்சு வந்தவன் நானு. பாவத்தின் அகோரம் எனக்கு தெரியும், மரணத்தின் வாசல்கள் எனக்கு தெரியும். நான் உனக்கு சொல்றத, ஞானவான்களுடைய போதகத்தை கேட்டா நீ மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். எத்தனை பேர் என் வாழ்க்கையில ஓட்ட விடக்கூடாது, ஓட்ட விழுந்து ஏதோ ஒண்ணுக்கு சீக்கிரட்டா மறைமுகமா நான் ஏதோ ஒண்ணுக்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படி ஒப்பு கொடுத்த அப்படின்னா ஆவியானவர் உனக்குள்ள இருப்பார். அல்லாவிட்டால் அவர் போறது உனக்கு தெரியவே தெரியாது. சிம்சோனுக்கு நடந்தது பத்தியா? எப்பொழுதும் போல எழும்புவேன் என்று எழும்பினான், யுத்தம் பண்ண. ஆனா சத்துருக்கள் போட்டாங்களே. ஏன் அந்த வேலை நம்மளை விட்டு போயிடுச்சு? அவன் பாவத்திலே நிலைத்திருந்தான். சிம்சோன் பாவத்திலே நிலைத்திருந்தான். ஆகவே மீட்கப்படும் நாளுக்காக நீங்கள் முத்திரையாக பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா தானே நான் துக்கப்படுத்துறதுக்கு. நான் அந்த ஆவியை பெறலையேன்னு சொல்றீங்களா? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவை பெற்றிருக்கிறீங்க? துக்கப்பட்டு அவர் உன்னை விட்டு வெளியே போயிடக்கூடாது. கலகத்தின் ஆவிய உடையவங்க அப்படிதான் பேசுவாங்க, துர்ச்செய்தியை தான் பரம்ப பண்ணுவாங்க. ஆனா நல்ல ஆவியை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல வார்த்தைகளையே பேசுவாங்க, நற்செய்தியே பேசுவாங்க. கையை உயர்த்தலையே சொல்ல. மனுஷன் எந்த ஆவியை பெற்றிருக்கிறானோ அந்த வார்த்தையை தான் பேசுவான். அவன் நல்ல ஆவியை பெற்றிருந்தா நல்ல வார்த்தைகளை பேசுவான். அவன் பொல்லாத ஆவியை பெற்றிருந்தா அவன் இருதயத்தின் நிறைவு வாய் பேசிக்கிட்டே இருக்கும். பொல்லாத ஆவி வேண்டாம், நல்ல ஆவி நமக்கு வேணும். அந்த பாழா போனவங்க துர்ச்செய்தியை சொன்னாங்களே, கலகத்தின் ஆவியை பெற்றவங்க. ஆனா இந்த 2 பேர் மாத்திரம் கர்த்தருடைய ஆவியை பெற்றவங்க. வேதம் சொல்லுகிறது, என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாய் இருந்து உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால் அவன் போய் வந்த தேசத்துல அவனை சேர பண்ணுவேன். கையை உயர்த்தி அல்ல சொல்லாமா? நான் அதான் சொல்றேன், நீ கர்த்தருக்கு உகந்தவனா மாறினா நீ மட்டும் ஆசீர்வாதமானவனா இருக்க மாட்ட, உன் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். முதல் கோணல் முற்றும் கோணல். உன் வாழ்க்கை சரியில்லைன்னா நிச்சயமா சொல்றேன், நீ எதையெல்லாம் சேர்க்கிறியோ வண்டி வண்டியா உன் புள்ள அறுவடை செய்வான். அதுல மாற்றமே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், நாம் ஆசீர்வாதத்தை சேகரித்தா நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். இதுதான் ரகசியம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, உன் சந்ததி யாரும் அதை சுதந்திரித்துக் கொள்வாங்க. ஏன்? என் தாசனே, நீ உத்தமமா என்னை பின்பற்றின வேறு ஆவி உனக்குள் இருக்குது. அதே போல யோசுவா பெற்றிருந்த ஆவியை குறித்து என்னாகும் 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, கையை உயர்த்தியலையே சொல்லாமா? இவனும் எதை பெற்றிருந்தான்? ஆவியை பெற்றிருந்தான். கர்த்தர் கொடுக்கிற ஆவியை பெற்றிருந்தான். அப்படின்னா தேவனுடைய ஆவியை பெற்ற யோசுவாவும் காலேபும் மாத்திரம் சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருந்ததான அந்த பந்தியை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் மற்றவர்களோ கலகத்தின் ஆவியை பெற்றிருந்தபடியினால், முரட்டாட்டத்தின் ஆவியை பெற்றிருந்தபடியினால், சத்துருக்கள் மத்தியிலே அவர்களுக்காக கர்த்தர் வைத்திருந்ததான பந்தியை குறித்து அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். அதனால என்ன நடந்தது? யூதாவில் சொல்லப்பட்டிருக்குது, அதில் 5வது வசனம், நான் உங்களுக்கு நினைப்பூட்ட இதுதாங்க ரொம்ப முக்கியம். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து
பின்பு விசுவாசி. அப்ப ரட்சித்தது உண்மைதான், அழைத்தது உண்மைதான். ஆனா யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அவங்களெல்லாம் கர்த்தர் அழித்து போட்டார். என்னாகமம் அதே அதிகாரத்துல நம்ம என்னாகமத்துல யாரையெல்லாம் கர்த்தர் அழித்தார்? என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 37வது வசனம். சீக்கிரம் சீக்கிரம். சபையார் எல்லாரும் ஆ அவனுக்கு விரோதமாய் முணுமுணுக்கும்படி ஆ அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த துர்ச்செய்தியை பரம்ப பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார். செத்தார்கள். இதுதான் முடிவு. எத்தனை பேர் சொல்றது புரியுது? சாவுதான் முடிவு. யாருக்கு? துர்ச்செய்தி யார் பேசணும்? நீ பேசுற வாயில மரணமும் ஜீவனும் உன் நாவல நீ பயன்படுத்துற வார்த்தையிலேயே இருக்குது. எத்தனை பேர் நான் பேசுற வார்த்தையில சாக கூடாது, நான் பேசுற வார்த்தையில பிழைக்கணும்? புரியுதாங்க? எதை பேசின பிழைப்போம்? நல்ல செய்திய நல்ல ஆவி உள்ளவனா இருந்து நல்லதையே பேசு, உன்னை பிழைக்க வைத்துக் கொண்டே இருப்பார். துர்ச்செய்தியை பேசாத, பொல்லாத ஆவியில நிரம்பி துர்ச்செய்தியை முறுமுறுக்காத, எதை குறித்தும் முறுமுறுக்காத, மற்றவர்களை குறித்து புறம் கூறாத, நீ பொல்லாததை நீ பேசாத. அப்படிப்பட்டவங்க செத்தார்கள் கர்த்தருடைய சந்நிதியிலே. ஏன்னா கர்த்தருடைய சந்நிதியிலே பரிசுத்த அக்கினி இருக்குது. அந்நிய அக்கினி யாரெல்லாம் கொண்டு வராங்களோ அவங்கள கர்த்தருடைய அக்கினி கொன்று போடும். இது கர்த்தருடைய அக்கினி நிறைந்த சபை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நமக்கு கர்த்தர் ரூட் வச்சிருக்கிறார் பத்தியா? கிறிஸ்தவ பாதை இது கர்த்தருடைய அக்கினி நிறைந்த பாதை. அவர் அன்பு நிறைந்தவர் தான், ஆனா அதே வேளையில் அவர் பட்சிக்கிறதான அக்கினி. ஆகவே உன் வாழ்க்கையில நீ முறுமுறுப்பும் வேண்டாத பாவங்களோடு கூட நீ தொடர்ந்து அந்த வழியில நடப்பா என்று சொன்னார். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான். அண்டிக் கொண்டா ஞானம் உள்ளவங்க பாக்கியவான். கோபப்படுத்தாத. அவர் பட்சிக்கிற அக்கினி. அவர்கிட்ட விளையாடாத. கர்த்தருடைய சந்நிதியிலே துர்ச்செய்தியை பேசினவர்கள் செத்தார்கள். சோத்திரம். ஆனா 38வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரின் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோ. கையை உயர்த்தி சொல்லலாம். அதனாலதான் நான் சொல்றேன், எவனை உயிரோடு வைக்கணுமோ எவனை சாகடிக்கணுமோ அதை கர்த்தரே தீர்மானம் பண்ணுகிறார். இது யாரை குறித்து சொல்ற? தேவ ஜனங்களை குறித்து பொல்லாதவங்களை குறித்து சொல்ல. சபைக்கு ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு எங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டுல தொடங்குது. இது தேவனுடைய வீடு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன்? இந்த வீட்டுல ஊழியக்காரனாக, இந்த வீட்டிலே தேவ பிள்ளைகளாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். முதலாவது நியாய தீர்ப்பு நம்ம கிட்ட இருந்து ஆரம்பமாகும், பிறகுதான் துன்மார்க்கனுக்கு. அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வீட்டுல தேவனுடைய பிள்ளைகள் நடுவில் யாரெல்லாம் பொல்லாதவர்களா இருக்கிறார்களோ சாவு நிச்சயம். ஆனா யாரெல்லாம் நல்லதை பேசுகிறார்களோ கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்கள் மாத்திரம் உயிரோடு இருப்பார்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. என்ன அருமையான வார்த்தை! அவர்கள் மாத்திரம் உயிரோடு கூட இருந்தார்கள். அப்ப மற்றவங்க நிலைமை என்னது? அவங்க செத்தார்கள். அப்படின்னா சத்துருக்கள் இருக்கிற இடத்திற்கு நாம் போக வேண்டுமானால், சத்துருக்களுடைய வாசல்களை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால், சத்துருக்கள் மத்தியிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த பந்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், முதலாவது அங்கே போவதற்கு முன்பாக தேவனுடைய ஆவியை நாம் பெறணும். புரியுதாங்க? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மாண்டு போனதுக்கு காரணம், அத்தனை பேரும் மெஜாரிட்டியா இருந்தவங்க மாண்டு போனதற்கு காரணம் தேவனுடைய ஆவி அவங்க பெற்றுக்கொள்ளல. ஆனா இந்த 2 பேர் பிரயாசப்பட்டு உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றி ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்ததுனால அவர்களை மாத்திரம் தேவனுடைய ஆவியினால நிரப்பினார். அந்த ஆவியின் பலத்தினாலதான் சத்துருக்களுடைய வாசல்களை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபையை தந்தார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றார், யோவான் 20வது அதிகாரத்துல 21, 22 வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. யோவான் 20வது அதிகாரம் 21, 22 வசனம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று. இப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். எங்க அனுப்பினாரு? பூமியில் அனுப்பினார்.
துஷ்ட மனிதர்கள் அவரை பார்த்து மனிதர்கள் சொன்னாங்க, வேசியின் மகனேன்னு சொன்னாங்க. இயேசுவை பார்த்து பிசாசு பிடிச்சவனேன்னு சொன்னாங்க. இயேசுவை என்னன்னா சொன்னாங்க? முள்ளுகளுக்குள்ளே, காட்டு மரங்கள் நடுவிலே அவர் எப்படி வந்தார்? அவர் கிச்சிலி மரம் போல் இருக்கிறார். அந்த அந்த புதரிலே, முட்களுக்குள்ளே அவர் வந்து சிக்கி கொண்டார். பள்ளத்தாக்கிலே லீலி புஷ்பம், பள்ளத்தாக்கிலே முட்கள் நிறைந்திருக்கிறது. அங்கே வந்தார் அவர் இயேசு. நம்மை தேடி வந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி. அப்ப பிதாவாகிய தேவன் எங்கே இயேசுவை அனுப்பினார் அப்படின்னா, சத்துருக்கள் மத்தியில தான் அனுப்பினாரு. அதான் இயேசு சொல்றார், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை பிதாவுக்கு தெரியும் எங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு. இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? அதனாலதான் நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அவங்க மேல ஊதி. இதுதான் முதலாவது நடக்கணும். அனுப்புறன்றது ரெண்டாவது, பெற்றுக்கொள்ள வேண்டியது முதலாவது. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப பிதா என்னை அனுப்பினார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி அனுப்பினார். இப்பொழுது நானும் உங்களை அனுப்புகிறேன். நான் அனுப்புவதற்கு முன்பாக உங்க மேல ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப பரிசுத்த ஆவியை எதற்காக நாம் பெற்றுக்கொள்ளணும்? இயேசு நம்மை அனுப்புகிறதான இடம் சத்துருக்கள் நிறைந்த இடம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இப்ப அது எங்களுக்கு தெரியாமே குடியாத்தம் வந்துட்டோமா? தெரியும். நாளைக்கு குடியாத்தத்துக்கு புறப்பட்டு சென்னையிலிருந்து வரப்போறேன். இது வரைக்கும் குடியாத்ததையே பார்த்தது கிடையாது. சொப்பனத்துல இதே காட்பாடி ரோடு, நான் ஒரு நாள் வந்தது கிடையாது. இதே காட்பாடி ரோட்ல அத்தனை விக்கிரகங்கள் நிறைந்த இடம் குடியாத்தம்னு எனக்கு தெரியாது. விக்கிரகங்கள் ரோட்ல நின்றுக்கிட்டு அத்தனை விக்கிரகங்களும் நான் வர முடியாத அளவுக்கு என்னை எதிர்க்குது சொப்பனத்துல. அடுத்த நாள் விடிஞ்சா நான் குடியாத்தம் புறப்பட்டு வரப்போறேன் ஊழியத்துக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரப்போறேன். அப்ப புரிந்து கொண்டேன். நான் போன வாரமே சொன்னேன், காண்டா மிருகம், அப்புறம் சிங்கம், புலி, கரடி, இப்படிப்பட்ட துஷ்ட மிருகங்கள் நடுவில் நான் போய்கொண்டே இருக்கிறேன். ஒரு சாதுவை போல போறேன். இதுதான் ஊழியத்துக்கு என்னுடைய சபையில் எனக்கு கொடுத்த தரிசனம். அப்பவே புரிந்து கொண்டேன், துஷ்ட மிருகங்கள் போன்ற மனிதர்கள் நடுவில் தான் என் ஊழியம். ஆனால் சேதமின்றி பாதுகாக்கிற கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எதிர்க்குது அந்த விக்கிரகங்கள். அப்பவே நான் புரிந்து கொண்டேன், எதிர்ப்புகள் தெரிந்துதான் வந்தோம். உன் ஜீவனுக்கு ஈடாக தான் நான் ஜனங்களை தருவேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு சாதகமான இடத்துல என் ஊர்லயே நான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். என் சொந்தக்காரங்க நடுவிலே ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். கிழவிகளையும் குழந்தைகளையும் வச்சு கொட்டடிச்சுக்கிட்டு பாட்டு பாடுறேன். இது இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வான். பாபிலோனுக்கு போ. அவர் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போ. நீ உன் சுயமான இடத்தில் இருக்காத. நீ அவர் அனுப்புகிற இடத்துல போ. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சத்துருக்கள் நிறைந்த இடத்தில் அனுப்புறாராம். அதை குறித்து போன வாரத்திலே நம்ம பார்த்தோம். எங்க அனுப்புறாரு? லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்தை வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 3. புறப்பட்டு போங்கள். எங்க அனுப்புறாரு? நீ ஆட்டுக்குட்டி எல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஓநாய்கள் எல்லாம் ஒண்ணு சேரும். முறுமுறுக்கிறவனெல்லாம் ஒண்ணு சேருவான். புற பேசுறவனெல்லாம் ஒண்ணு சேருவான். இச்சை நிறைந்தவனெல்லாம் ஒன்று சேருவான். ஜெபிக்கிறவனெல்லாம் ஒன்று சேருவான். ஊழியம் செய்கிறவனெல்லாம் ஒன்று சேருவான். ஆண்டவர் சொல்றார், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் கொண்டு போக. இது எதை கொண்டு போக வேணாம்? எதை கொண்டு போன வேணாம்? பணப்பைய கையில கொண்டு போகாத, சாமான் பைய கையில கொண்டு போகாத, பாதரட்சை. அப்ப எதை கொண்டு போனோம்? நான் உன் மேல ஊதி உனக்கு நான் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியை அதை கொண்டு போ. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. அப்படின்னா தேவ பிள்ளைகளே, பணப்பையும் சாமான் பையும் அல்ல நம்முடைய பலன். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய பலன். திருமணமாகி ஒரு வீட்டுக்கே நீ போனாலும் சரி, ஒரு காலேஜில் படிக்க போனாலும் சரி, ஒரு வேலை ஸ்தலத்திற்கு வேலை செய்ய போனாலும் சரி, ஒரு கிராமத்துல ஊழியம் செய்ய போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் ஒன்று புரிந்து கொள், அங்கே இருக்கிற துஷ்ட மனிதர்களை சமாளிக்க என் பலத்தினால் ஆகாது. எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர்.
பணத்தை வச்சு நீ போகாத, சாமான் பைகளை எடுத்துக்கொண்டு போகாத. நீ பெற்றிருக்கிற ஆவியானவரை, அபிஷேகத்தை நம்பி போ. அந்த ஆவியானவர் உன்னை நடத்துவார். அப்ப நமக்கு எது பலன்? பணப்பை அல்ல, சாமான் பையும் அல்ல, கர்த்தர் தான் நம்முடைய பலன். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் தான் நமக்கு பலன். கைகளை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லும், இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லும். அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்க. எதுங்க பலன்? நான் உனக்கு வசதியை கொடுக்கிறேன், நீ பலனாயிரு. இல்ல, நான் உனக்கு சாமான்களை கொடுக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டில் எவ்வளவு குறைகள் இருக்குது, அவங்க வீட்டில எல்லாம் நிறைய இருக்குது, என் வீட்டில் இன்னும் வரல. இது இல்லை உன்னுடைய பலன். உன் வீட்டில் மற்றவங்க வீட்டில் இருக்கிற பொருளுங்க உன் வீட்டில் இருக்குதோ இல்லையோ, மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கிற வருமானம் உனக்கு இருக்குதோ இல்லையோ, ஆனா உனக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவு மட்டும் இருந்துச்சுனாக்கா அதுதான் உனக்கு பலன். ஆகவேதான் இயேசு சொல்லும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று கர்த்தர் சொல்றார். பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரம்பும் பொழுது நாம் பலவான்களாய் மாறி விடுகிறோம். உதாரணத்துக்கு யார? சிம்சோனை பாருங்க. அவன் ஒரு சாதாரண மனுஷன். ஆனா அவனுக்கு விரோதமா 1000 பெலிஸ்தியர்கள் ஆரவாரம் பண்ணினார்கள். சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். தனி கட்டையா மாட்டிக்கிட்டான். நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்குது 15ஆம் அதிகாரத்துல 14-15 வசனம். பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினாங்க. கையை உயர்த்தி அலையிலேயே சொல்லாமா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் நீ தனியா மாட்டிக்கிட்டனே இந்த கூட்டத்தின் நடுவில். என்ன சில நேரத்தில் நான் ஸ்டேஜில் என்னை தனியா விட்டுறாதீங்க ஆண்டவரே, நான் மிரண்டு போயிடுவேன். ஐயோ, என்னால முடியாது. இந்த ஸ்டேஜில் ஏறுறதுக்கு நான் படுகிற பாடுகள் இருக்குது. அவ்வளவு சீக்கிரம் மைக்கை எடுக்க மாட்டேன், எடுத்து அவ்வளவு சீக்கிரம் வைக்கவும் மாட்டேன். ஏன்னா இங்க வர்றதுக்கு முன்னால அவருடைய ஆவியின் நிறைவை பெற்று ஏறுறதுக்கு தான் நான் விரும்புவேனே தவிர துணிகரமா எந்த இடத்து, இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்றேன்னு அங்க போவேன், இங்க போவேன், எங்கேயும் போக மாட்டேன். அவருடைய சமூகத்திலே இருப்பேன். எனக்கு முடியாது. ஸ்டேஜில் மட்டும் என்னை தனியா விட்டுறாதீங்க. என் அருகே இருந்து என் நாவில் என்னுடைய போதகத்தை நீங்க கொடுத்தா நான் போய் மைக்கு எடுப்பேன். இந்த ஜனங்களை இன்றைக்கு இந்த வாரத்துல சந்திக்க போறேன். என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. நீங்க எல்லாம் சொல்லணும், என் வீட்டில் இருக்கிறவங்க நடுவில் என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. நான் வேலை செய்யற இடத்துல என்னோடு கூட பணிபுரிகிறதான ஜனங்க நடுவில் என்னை தனியா மட்டும் விட்டுறாதீங்க. ஊழியக்காரர்கள் நடுவில், விசுவாசிகள் நடுவில், நான் இருக்கிற ஏரியாவில் என்னை தனியா மட்டும். புது வருஷத்திலே வந்ததா வார்த்தை, ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கி விட உடனாளி இல்லையே. 2 பேர் சேர்ந்து நடந்தா அதனால் அவங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. கையை உயர்த்தலையே. நமக்கு நல்ல பார்ட்னர் யாருன்னா நம்முடைய தேவன் தான். அதனாலதான் இயேசு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவருடைய தேற்றரவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேற்றரவாளன் தாயை போல நம்மை தேற்றுகிறார். உனக்கு யாரும் உன்னை பலப்படுத்த இல்லைனாலும் தாவீது பெற்ற ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனாலே தான் நெருக்கப்படுகிற நேரங்களிலே தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னை அல்ல, அவனை ஆவியானவர் திடப்படுத்தினார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஆவியானவர் அந்த சிம்சோன் மேல் பலமாய் இறங்கின போது அவனை ஏற்கனவே கட்டுகள் போட்டு கட்டிட்டு இருந்தாங்க. அந்த கட்டுகள் எல்லாம் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கைகளை விட்டு எந்த கட்டு மேல விழுந்தாலும் அதையெல்லாம் அறுத்து போடுவதற்கு ஆவியானவர் வல்லவராயிருக்கிறார். அந்த எல்லா கட்டுகளும் அருந்து போச்சு. கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அதை எடுத்து கையை உயர்த்தலையே சொல்லாமா. இது எப்படி முடியும்? இது எப்படி முடியும்? சகரியாவுல சொல்லப்பட்டிருக்கு 4:6 சொல்லப்பட்டிருக்குது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால எல்லாம் ஆகும். நீ தனியா இருந்தா உன்னால ஒண்ணும் முடியாது. ஆனா என் ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தா
அவரால எல்லாம் ஆகும். ஆமென். அதனாலதான் 84ஆம் சங்கீதம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பலத்தின் மேல் பலன் அவர்கள் யாரு? அந்த ஆவியை பெற்ற கர்த்தருக்குள்ள பலன் அடைந்த அந்த பலன், அவர்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து தேவ சந்நிதியில் வந்து காணப்படும். கை உயர்த்தலையே சொல்றாங்க. அதுதான் சொல்றேன், நாம் பரிசுத்த சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எருசலேமிலே காத்திருங்க. எருசலேமை விட்டு போக உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நீங்கள் தரிப்பிக்கப்படும்படி எருசலேமிலே காத்திருங்க. எருசலேமை விட்டு போகாதீங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்ப காத்திருங்க. உபவாசத்துல, ஜெபத்துல, அபிஷேகம் பெற்றவங்க இன்னும் ஆவியில நிரம்புங்க. அபிஷேகம் பெறாதவங்க நீங்க காத்திருங்க, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க, உபவாசியுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களை நிரப்ப வாஞ்சையும் தமனமுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்ப ஆண்டவர் வல்லமை உள்ள தேவன். ஆவியானவர் தான் நம்முடைய பலன். அப்படி எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். சத்துருக்களின் தேசத்தை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அங்கே போவதற்கு முன்பாக நீ ஞானமாய் நீ தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் கொடுக்கிற பலன் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையில் எழுந்துருள வேண்டும். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் இருந்து ஆவியானவர் அவர்களை நடத்தினார். எத்தனை பேர் அதே ஆவியானவர் என்னையும் நடத்த வேண்டும்? எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்டவங்க எல்லாம் வலது கை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஐயா என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, மைனாரிட்டியா இருந்ததான அந்த யோசுவா காலேப் என்கிறதான அந்த 2 பேரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்து அவர்கள் போய் வந்ததான அந்த தேசத்தை சுதந்தரிக்கும்படி அவர்கள் மாத்திரமல்ல, சந்ததிக்கே கர்த்தர் கொடுத்தீங்களே, அவங்கள உம்முடைய ஆவியினால நிரப்பினீங்களே, நாங்களும் கூட தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்திலே இருக்க, சத்துருக்களின் தேசத்தை நாங்கள் சுதந்தரிக்க, ஆண்டவரை எதிரிகள், சத்துருக்கள், பகைஞருடைய வாசல்களை சுதந்தரிக்க கோடா கோடியாய் பெருக கர்த்தர் எனக்கு கிருபையை தருவீராக. உம்முடைய ஆவியினால் கர்த்தரனை நிரப்புவீராக. எத்தனை பேர் கேட்கிறீங்க? அப்படியே வலது கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே நீர் எழுந்தருளும் என் வாழ்க்கையில